ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை திவ்யா கணேசன் சின்ன திரையில் ஃபேமஸாக இருந்த ஒரு ஷோ, அதாவது பிக் பாஸ் அப்படின்ற ஷோ மூலமாக நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு முகமாக மாறி இருக்காங்க திவ்யா கணேசன். அதுக்கு முன்னாடி பாக்யலட்சுமி அப்படின்ற சீரியலில் மூத்த மருமகளாக வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பு திறமை பெருசாக பாராட்டப்படலைனாலும் ஒரு ஊர் அறிஞ்ச ஒரு முகம் அப்படின்ற ஒரு பெயர் இருந்துச்சு திவ்யா கணேசனுக்கு. ஸோ அந்த சீரியல் மூலமா பட்டி தொட்டி எங்கும் வந்து ஃபேமஸா இருந்த நடிகைக்கு பிக் பாஸ்ல சூப்பரான ஒரு அந்த மிடில்ல போறக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சது. வைல்ட் கார்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த என்ட்ரில உள்ள போனாங்க. உள்ள போயிட்டு ஜெயிக்கவும் செஞ்சாங்க. ஸோ இப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியாதுல்ல, இப்பதான் ரீசென்ட்டா வந்து தன்னுடைய நட்பு வட்டாரத்த எல்லாம் கூட்டிக்கிட்டு அ தாய்லாந்து டூர் போனாப்ல. அதுல வந்து பிக்கினி போட்டுட்டு தன்னுடைய கவர்ச்சிய வந்து எவ்வளோ காட்ட முடியுமோ காட்டியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் நெட்டு துணியை போட்டுட்டு உள்ள போட்டிருக்கக்கூடிய துணி வந்து ஆரஞ்சு கலர், அதாவது உள்ள வந்து இந்த விக்கினியான துணியை வந்து போட்டிருக்கேன் அப்படின்றத பளிச்சுன்னு தெரியக்கூடிய வகையில் அவங்களுடைய கவர்ச்சி, அவங்களுடைய இன்டென்ஷன் அதுதான், கவர்ச்சி காட்டுறத தெரியணும், நான் கவர்ச்சி காட்டுறேன் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக போட்ட ட்ரெஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஷூட் வைரல், அந்த பிக்சர்ஸ் எதாச்சும் அப்லோட் பண்ணாங்க. வைரலாக மாறினதுக்கப்புறம் அவங்களே தன்னுடைய குளியல் ஸ்விம்மிங் பூலில் இருந்தக்கூடிய அந்த காட்சியும் வந்து லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய கவர்ச்சிக்கு இவ்வளோ மவுசு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட நடிகை தனியாக இதுக்காக ஒரு ஷூட்டே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷூட்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். தன்னுடைய தொடையழகை காட்டியும் முன்னழகு அந்த பள்ளத்தாக்கை காட்டியும் தன்னுடைய கவர்ச்சியான ஷூட்டை வந்து நடத்தியிருக்கிறாங்க திவ்யா கணேசன் அவர்கள். 34 வயசுன்னு நினைக்கிறேன், 33 டு 34 அந்த வயசில் இருக்கக்கூடிய நடிகை திரை வாய்ப்புக்காக எந்த கவர்ச்சி நடத்துகிறாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் பெருசாக ரசிக்கும்படியா இன்னும் ஒன்றும் இல்லை தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.